வணக்கம். டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் சென்னை கோடம்பாக்கத்தில் பேசிட்டுருங்க. ஒரு வீட்டில் ஒரு 6 பேர் 7 பேருக்கும் வச்சுங்க. பிள்ளைங்க 6 பேர் 4 பொண்ணுங்க 3 பையன். அதில் எல்லாருமே ஒரு 6 பேர்லாம் ஒரே கலரு. பையன் கருப்பு. பையன் கருப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரு குழப்பம். ஒரு வீட்டில் ஒரு 7 பேர் 4 பொண்ணு 3 பையன். இந்த 7 பேரில் 3 பையனில் ஒரு பையன் மட்டும் கருப்பு. இன்னொரு வீட்டில் 5, அது பொம்பளை பிள்ளை 1, பையங்க 2. பையன் 2, பொம்பளை பிள்ளை 1. பையனெல்லாம் கலராக இருக்கான், பொண்ணு கருப்பாக இருக்கு. அந்த நிறத்தினால அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நிறத்தினால தாழ்வு மனப்பான்மை. தகப்பன் சரியாக பிள்ளைகளை கவனிக்கலை. தாய் முடிஞ்ச அளவு போராடி கவனிக்கிறாங்க. கடைசியில் அந்த தாயை கடுமையாக திட்டி தாயை அடித்து துன்புறுத்திட்டாப்புல. யார் முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டில் 4 பொம்பளை பிள்ளை 3 பையன். அது 3 பையனில் ஒருத்தன் மட்டும் நல்ல கருப்பு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, என்னையும் ஏன் கருப்பாக பெற்று போட்ட, எல்லாரும் சோப்பாக இருப்பாங்களே, அப்போ நீ எங்கே போய் இந்த குழந்தைய வாங்கினேன்னு சொல்லிட்டான். பெற்ற பிள்ளை, நீ எங்கே போய் இந்த குழந்தைய வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக பேசிட்டான். எவ்வளோ சங்கடத்தை ஏற்படுத்தி அந்த தாய்க்கு பார்த்தீங்களா? அதில் நிறம் முக்கியம் இல்லை, குணம்தான் முக்கியம். அது மாதிரி இந்த பொம்பளை பிள்ளையும் பாருங்கள், அது மாநிலம். பையன் கலரு. பையனில் பொம்பளை பிள்ளை கலராக இருந்தால் தப்பி ஓரளவு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது, அதாவது நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, நல்ல குணம், வேலையில் கட்டிக்காரி, செய்கிற தொழிலே சுத்தம், எல்லாம் இருக்குது, மனசு சுத்தம், எல்லாம் சுத்தம், எல்லாம் சுத்தம். ஆனால் கருப்பு, கருப்பாக பெற்று போட்டாப்புல. அப்போ இந்த மாதிரி அந்த இதுக்கு ஜீனுக்கு அந்த நிறத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இது யாரும் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ஐயோ நம்ம இப்படி நம்ம தாய் தப்பை இப்படி கருப்பாக ஒன்று பெற்று போட்டிருக்கு, இன்னொன்று மற்றவங்களாம் சிவப்பாக இருக்காங்களே, அவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் என்ன பண்ணான், தாயை நல்ல கருப்பாக இருக்கிறது கண்ணாடியில் பார்த்து எப்பவும் அவங்க அப்பா இறந்த பிறகு தாயை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வாரத்தில் 3 நாள் அடி விடும். அடி விழுந்து தாயினுடைய அடி பட்டு அது கடைசியில் தாய் பெலிக்கான் பறவை போல் சாகிற வரைக்கும் அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா, தன் ரத்தத்தையே அந்த பையனுக்காகவே கொடுத்துச்சு. அது சாப்பிடும்போது கூட தான் சாப்பிடாட்டி கூட அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு சாப்பாடு கொடுத்து சாகிற ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கருப்பாக நம்ம பெற்றுட்டோமே, திறமையான பையனாக இருந்து அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போயிட்டானே, திறமையாக இருந்த பையனாக இருந்து வாழ்க்கையில் தன்னுடைய நிலையை அடையாமல் போயிட்டானே, திறமையான பையனாக இருந்து ஒரு வாழ்க்கை ஒரு எதிர்கால துணை இல்லையே என்ற ஒரு கவலையோட தாய் அடிபட்டு செத்து போனாங்க. இதுதான் இன்றைக்கி வாழ்க்கை நிஜம். அதனால் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது முக்கியம் இல்லை, ரொம்ப குணம் முக்கியம், பழக்கொழக்கம் முக்கியம். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா, அப்பா சில பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சில பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்பா என்ன செய்யும், பையங்களை ஒரு மாதிரி பார்க்கும், பொண்ணுங்களை ஒரு மாதிரி பார்க்கும். இந்த குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரே பிள்ளைங்க, ஒரே ரத்தம், ஒரே உடல், ஒரே உயிர் நினச்சி அவங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றத்தாழ்வு நம்ம காட்டிடக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நினைக்கணும். அவங்களுக்குள்ள எதுமான குழப்பங்கள் ஏற்படாது, மன அழுத்தம் ஏற்படக்கூடாது, கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. தான் பெற்ற பிள்ளை தான் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை, ஒரு ஸ்திரத்தன்மையை, அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த குழப்பம் வராமல் இருக்கணும். ஏன்னா திருமணம் முடிகிறது முக்கியம் இல்லை, திருமணம் முடிஞ்சு திருமணத்துக்கு பிறகு தான் எல்லா கண்டம் வரும், ஒவ்வொரு கண்டமாக வரும். அமெரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம், அது ஒவ்வொரு கண்டமாக வந்துருக்கும். இதா அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்கி கொடுத்தீங்களா, வண்டி வாங்கி கொடுத்தீங்களா, ஆடை வாங்கி கொடுத்தீங்களா, நகை வாங்கி கொடுத்தீங்களா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்களா, இப்படிலாம் வரும். இதுக்கெல்லாம் மன அழுத்தம் ஏற்படுறாங்கல்ல யாருக்கு, கணவருக்கு. அதனால் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை சமமாக பாவிங்க, பிள்ளைகளை ஏற்றத்தாழ்வு காட்டாதீங்க. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி படிக்க வைக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, இவங்களுக்கு சுமாரான படிப்பு, அப்படி ஒரு குடும்பத்தில் மாட்டிட்டாங்க. எல்லா பையன்களையும் நல்லா படிக்க வச்சுட்டு ஒரே ஒரு பையனை மட்டும் டிப்ளமோ டிகிரி படிக்க வச்சுட்டாங்க. அவனும் படாபா படித்தான் வீட்டில், அவன் திறமையில் திரும்ப முன்னேறினான். இப்படி தான் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேரண்ட்ஸ் பிற்றோர்கள் பிள்ளைகளை ஒரே மாதிரி பார்த்து சீராக கவனமாக பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை உருவாக்க நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுடைய மனசில் சங்கடப்படாமல் வேதனைப்படாமல் பிள்ளைகளும் தாய் தப்பன் பேச்சை கேட்டு அவங்க பேச்சை அங்கே போகாத அந்த இடத்துக்கு போகாத போகாதன்னு தகப்பன் சொல்கிறான்,
போனான் செத்தான், முடிஞ்சு போச்சு. அதான் கதை, அதான் உண்மை. அதனால் நான் இப்போ என்ன செய்யணும், அந்த புண்ணியம் எனக்கு தான் செய்யணும். அது பிள்ளைகள் செய்கிற புண்ணியம் பிள்ளைகள் தான் செய்யணும். அதனால் அவங்கவுங்க இப்போ தப்பிக்கிறதுக்கும் உயிர் வாழ்றதுக்கும் அவங்கவுங்கள புண்ணியம் தான் காப்பாற்ற முடியும். தாய் தப்ப புண்ணியம் பிள்ளைகளை காப்பாற்றினா பழைய காலம் இப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து பிள்ளைகளை என்ன செய்யுதோ அது திரும்பி வந்துடும். தகப்பன் என்ன செய்யணும், அது தகப்பனுக்கு வந்து சேரும். அதனால் அவங்க உடலை காப்பாற்றிருங்க, ஆத்மா காப்பாற்றிங்க. ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மா இழந்த ஒன்றும் கிடையாது, குப்பை. மனுஷன் செத்தா சுடுகாடு. நீ வரும்போது என்ன கொண்டு வந்த, எதை இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஜீரோ ஜீரோ. அதனால் வாழ்க்கையில் தெளிவான வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, நல்ல நோயற்ற வாழ்க்கை வாழனா இதை எல்லா நோய்களுக்குமே ஆன்மீக உச்சி முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் ஆன்மீக தீர்வு உண்டு. மீண்டும் இன்னொரு நேரில் சந்திப்போம். டாக்டர் ஜே ஜான்சன், PSMS, 14/15, அக்பராபாத் 2வது தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. 98410 59194, 98410 69194. நன்றி, வணக்கம்.